நீங்க பார்த்துட்டு ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 50 பேத்துக்கு ரவா கேசரி செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். கம்மியான குவான்டிட்டியும் வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ஒரே கேள்வியை வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான பதிலையும் வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த கேசரி செய்யறதுக்கு 250 கிராம் நெய் எடுத்திருக்கோம். அந்த நெய்யில் ஒரு 50 கிராம் நெய் மட்டும் இந்த வாணலியில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 150 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம். அதை உடைச்சிட்டு நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம 150 கிராம் திராட்சை எடுத்திருக்கோம். அதையும் நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேசரிக்கு 1/4 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கோம். அந்த ஆயிலையே பாதி ஆயில வந்து இது வாணலியில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேசரிக்கு 1 கிலோ வெள்ளை ரவை எடுத்திருக்கோம். அந்த ரவையை இந்த ஆயில் அந்த நெய் இருக்கு அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இப்போ ரவை செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா, இந்த கேசரிக்கு தேவையான 3.5 லிட்டர் தண்ணியை வந்து நான் பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சிருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரவை வந்து இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். ரவை வெந்துருச்சு. ரவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 கிலோ ரவைக்கு 2 கிலோ சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேசரிக்கு ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கோம். இந்த பவுடர் அப்படியே போடாமல் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம்.
அது கூட நம்ம 8 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம் இதில். இப்போ நமக்கு சர்க்கரை கரைஞ்சி நல்லா ரவையோடு சேர்ந்து நல்ல கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற நெய் மேலே சேர்த்துக்கலாம். அது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேசரி வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு கொஞ்ச நேரம் சூடு ஆறினவனே நம்ம நல்லா ஸ்பூனில் இது கரண்டியில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும். பெரிய குவான்டிட்டி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்மால் குவான்டிட்டி செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்மால் குவான்டிட்டி செய்யறதுக்கு 150 கிராம் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் சர்க்கரை, 25 கிராம் முந்திரி, 25 கிராம் திராட்சை, ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிராம் ஆயிலும் நெய்யும் எடுத்துருக்குறோம். ஒரு பிஞ்ச் கலர் பொடியும் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்மால் குவான்டிட்டி செஞ்சுக்கலாம் வாங்க. அப்படியே போட்டுங்க. நம்ம கம்மியான குவான்டிட்டிக்கு வெறும் நெய் மட்டும் ஊற்றினா போதும், ஆயில் சேர்த்த தேவையில்லை. ஒரு கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி வீதம் நம்ம ஊற்றிக்கலாம். நிறைய பேர் வந்து கப்பு அளவு கேட்குறீங்க. ஒரு கப்பு ரவை எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கேசரிக்கு ஒரு பிஞ்ச் வந்து எல்லோ கலர் சேர்த்திக்கலாம். வந்து
இப்போ நம்ம 50 பேத்துக்கு ரவா கேசரி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அந்த கேள்வி என்னன்னா, ஏன் எப்பவுமே நிறைய செய்றீங்க, செஞ்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம ரெகுலரா வீட்டுல இருப்போம். நம்ம சமைக்கிறதே பாத்தீங்கன்னா ரெகுலரா 4 to 5 பேருக்கு நம்ம சமைச்சிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஒரு அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 பேர் ஆயிரும். அந்த 10 பேருக்கு நம்ம சமைக்கும் போது என்ன ஆகும், ஒரு பதட்டம் வந்துடும். எப்படி செய்யறது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன அளவுல செய்யறதுன்னு தெரியலையே, நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அதுவே இன்னொரு ஃபேமிலி நம்மளோட சேரும்போது ஒரு 15 to 20 பேர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியா நம்ம வந்து கடையில வாங்கிக்கலான்ற தாட்டுக்கு தான் நம்ம வந்து மேக்சிமம் லேடிஸ் நம்ம போறோம். அந்த மாதிரி போய் கடையில தான் வாங்குறோம். ஹெல்த் இல்லாம அது ஒரு இது இல்லாம இருக்கும். அதே நம்மளா வீட்டுல செய்யும்போது அதனோட சந்தோஷம் வேற, ஹெல்த்தியாவும் இருக்கும். அதுக்காக தான் நான் நிறைய செய்யறேன். எப்பயுமே செய்யற சாப்பாட்டுக்கே அந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஃபுட்டி தமிழா நேயர்கள் வந்து ஃபுட்டி தமிழாவில் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் பண்டிகை காலங்களில் தான் நம்ம செய்ய போறோம். அப்போ வந்து நேரடியாக எல்லாருமே கடையில தான் நம்ம போய் வாங்குறோம். நம்ம அண்ணாக்கோ தங்கச்சிக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ நம்ம கையால செஞ்சு யாருமே கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த சேனல் பார்க்கும்போது, இந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுது நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம கையால செஞ்சு நம்மளுடைய சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுல கிடைக்கிற சந்தோஷமும் அதுல கிடைக்கிற ஆனந்தமும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செய்யறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து இது ஒரு பிசினஸா எடுத்து நம்ம பண்ணலாம். இந்த பண்ணும் பொழுது நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். நம்ம கையால நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்தோங்கிற சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். நான் வந்து செய்யற பலகாரங்கள் எல்லாமே வேஸ்ட் பண்ணாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, நான் மளிகை கடையில வாங்குறவங்களுக்கு, பொருள் வாங்குற அவங்களுக்கு, பால்காரங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன். அதனால நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்க கையால இந்த பலகாரங்கள் செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷப்படுங்க.